சிறுவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணிமுகத்தோனே ஆதலால் கூப்பும் பிரதம்கை வேல் வேல் முருகா வேல் முருகனுக்கரகரோகரா. புதிய ஓம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷர். தினந்தோறும் நம்ம நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கோம். ஜோதிட சாஸ்திரம் நமக்கு எந்த அளவுக்கு உதவி செய்யும், நம்ம வாழ்க்கையில் தினத்தில் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம எந்த காரியத்தையும் நம்ம செய்யலாம். சரியில்லைன்னு சொல்லும்போது கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும். சரி, இதெல்லாம் நான் பண்ணிட்டேன், உழைக்காமல் எதுவுமே கிடைக்காது. முழுசாக உழைக்கணும், உழைச்சா தான் எல்லா காரியமும் கிடைக்கும். அப்போ கிரகங்கள் நமக்கு உதவிகரமாக இருக்கும். அதுதான் உண்மை. இன்றைய தினத்தில் ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். 10/6/2026 உத்தராயணம் பராப வருஷம் வைகாசி மாதம் 27ஆம் திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி அதிகாலை 5:02 வரை, பின்பு ரேவதி. இன்றைய திதி தசமி இரவு 8:15 வரை, பின்பு ஏகாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் மகம் அதிகாலை 5:02 வரை, பின்பு பூர நட்சத்திரம். இன்றைய தினத்தில் சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. இந்த தினத்துக்கு உண்டான சிறப்புகள் பஞ்சாங்க குறிப்புகள் நம்ம பார்த்துட்டோம். நீங்கள் நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்க புதியுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை இதோ நாம் பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் எடுத்த காரியங்கள் வெற்றியாகும். பணத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் விரயங்கள் அப்பப்போ இருந்துன்னு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சில முடிவுகள் நாம் மட்டும் எடுக்கிறத விட மற்றவங்ககிட்ட கேட்டு எடுக்கிறது நல்லது. பின்னாடி நம்ம எல்லாத்தையும் ரொம்ப சுலபமாக எடுத்துடக்கூடாது. ஒரு சில நேரங்களில் ஒரு வார்த்தைகள், ஒரு மனிதனை ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள். தம்பி தங்கைகளுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்துருக்கு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக அமையும். ஒரு சில முடிவுகள் எடுக்கும்போது உங்களுக்கு அது சில நேரம் இப்போ பிறர் கூட கன்சல்ட் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்துருக்கும். பல விதங்களில் பார்த்துட்டிங்கன்னா யோசனை இருக்கிறவங்க, என்னடா பண்ணுறது லைஃப் பூரா இப்படி இருந்துட்டுருக்கேன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இன்றைய தினத்தில் சில மாறுதல்கள் இருக்கும். அதே மாதிரி வீடு வாடகை இடம் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இன்றைய தினத்தில் சாதகமாக இருந்துருக்கக்கூடியதாக இருக்கும். குழந்தைகள் மூலமாக பெரியவர்களுக்கும், பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியாது. அதே போன்று பார்த்துட்டிங்க அப்படின்னா வேலை வாய்ப்பில் சில தடங்கல்கள் இருக்கும். கடன் வாங்குறது கொடுக்கல கொஞ்சம் கவனம் தேவை. உடம்பு ஆரோக்கிய விஷயத்திலும் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமைகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. ரொம்ப நாளாக பேசாதவங்க கூட திருப்பி பேசுறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில விஷயங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னொரு 45 நாள் கொஞ்சம் ஒரு கவனம் தேவை. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடிவுகள் எடுக்கும்போது கொஞ்சம் கோபமாகவும் டக்குன்னு அவசரப்பட்ட ஒரு முடிவு வரும். அதுவே நமக்கு ஆபத்தாக விளையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். தந்தையாருக்கு அப்பா விஷயங்களில் அவங்களுடைய ஆரோக்கியம் மற்றும் தூர பிரயாணம், மேல் படிப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போன்று ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நீங்கள் எடுத்த முடிவுகளில் தொழில் சம்பந்தமான இதில் கொஞ்சம் விரயங்கள் இருக்கும். கவனம் என்பது தேவை. தெரியாத தொழில் பண்ணுறது தவிர்த்துக்கிறது இன்றைய தினத்தில் நல்லது. இன்றைய தினத்தில் நண்பர்கள் மூலமான சாதகம் உண்டு. ஒரு சில விஷயங்கள் டப்புன்னு அப்பட்டமாக நம்பிடுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினம் வெளிநாடு, வெளியூர், டாக்குமெண்ட், விசா சம்பந்தமான விஷயங்கள்லாம் எடுத்த காரியங்கள் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறதுலாம் வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையும். ரிஷபராசி நண்பர்களுக்கு நிறைய யோசனைகள் இருக்கும். கொஞ்சம் விரயமான நாள்னு சொல்லலாம். ஒவ்வொரு காரியத்துலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். 100 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல 200 ரூபா கொடுக்குறது, என்னடா அது கையில் பணம் வர்றது பூரா செலவாகிட்டே இருக்குங்கிற ஒரு மன அழுத்தம், மன வருத்தங்கள் அப்பப்போ இருந்துகிட்ருக்கும். கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் சில யோசனைகள், அதாவது ஒரு பக்கம் செலவுகள் இருந்தாலும் கடவுள் ஏதோ ஒன்று கொடுத்துட்றாருன்னு சந்தோஷப்படுவீங்க. அந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். நிறையா பிரயாணங்கள் இருந்துருக்கும். அதே மாதிரி தேவையில்லாத செலவுகள் அப்படின்னு இருக்கும். இது இப்போ தேவையா அப்படின்னு கேட்கும்போது, இப்போ செலவு பண்ணாமல் எப்போ பண்ணுறது, நமக்காக கிடையாது மற்றவங்களுக்காக செலவு பண்ணுறீங்க. அதே போன்று இடம் பொருள் வீடு கட்டுறது வாங்கிறது போன்ற விஷயங்கள் அமோகமாக நடக்கும். வாங்கி வச்ச கடனை எப்போ தீர்க்கணுங்கிற ஒரு பயம் மனசில் இருந்துகிட்டே இருக்கும். கடனை தீர்த்துருவீங்க, கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. சொந்த பந்தங்களை சந்திக்கிறது, அவங்க வீட்டுக்கு போகிறது, அவங்கவுங்க வீட்டுக்கு வர்றது, இது போன்ற நிகழ்வுகள் இன்றைய தினத்தில் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. ரொம்ப நாளாக மனசில் நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு காரியம் இன்றைய தினத்தில் வெற்றி பெறும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். சில பிரயாணங்கள்
எடுத்து முடிவெடுத்து தடங்களாகக்கூடிய நாளாக கூட இன்றைய தினத்தில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ரிஷபராசி என்பர்களுக்கு சொந்த பந்தங்கள் மூலமாக கொஞ்சம் நேரம் பேசுகிறதன் மூலமாக மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிந்து கொள்வது, இல்லை அவங்க சொல்லும்போது பரவாயில்ல நமக்கு எவ்வளோ தேவலை அப்படின்னு சில நேரங்களில் யோசிப்பீங்க. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு மன திருப்தி தரும் வழிபாடு. மிதுனராசி நண்பர்களுக்கு மிதுனத்துக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. ரொம்ப நாளாக இருந்த மனக்கவலைகள் போகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் யோசித்தது கண்டிப்பாக நடக்கும். மிதுனராசி என்பவர்களுக்கு பண விவகாரங்களில் எடுத்த முடிவுகள் சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வீடு கட்டுறது, இடம் வாங்குறது போன்ற விஷயம் உங்களுக்கு அனுகூலியமாக நடக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு சில பிளான் நம்ம போட்டு வச்சு கச்சிதமாக நடந்ததுன்னா இன்னும் அடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியுங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக அமையக்கூடிய அமைப்பாக உங்களுக்கு உண்டு. நல்லவர்கள் நட்பு உங்களுக்கு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் எமோஷ்னல் ஆகிறது தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு காரியம் நடந்துடுத்து, இனிமேல் இதை தாண்டி எப்படி போகிறதுங்கிறத யோசிக்கணுமே தவிர நடந்துருத்தேன்னு சொல்லி கவலைப்படுறதுல அர்த்தங்கள் கிடையாது. இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு, நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. ரொம்ப நாளாக இருந்த மனக்கவலைகள் தீரும். சில நேரத்தில் சின்ன சின்ன சண்டைகள் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு என்னடா லைஃப் இது அப்படிங்கிற மாதிரி சில தோணல்கள் இருக்கும். யாராவது மனதை விட்டு பேசுறதுக்கு ஆள் இருக்காதா, நமக்கு மனசில் இருக்கக்கூடிய விஷயம் யார்கிட்ட சொல்கிறது, இது எப்படி மனசுக்குள்ளேயே இருந்துருக்கேன்ற கவலைகள் அப்பப்போ இருக்கும். கவலைப்பட வேண்டிய விஷயங்கள் கிடையாது. எல்லா காரியங்களும் நாட்கள் கடங்கும் பொழுது உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்க, ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறவங்களுக்கு, டூர் சம்மந்தமான ட்ராவல் சம்மந்தமாக வச்சுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்திங்கன்னா ஐயப்ப சுவாமி வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய மனக்கவலைகள் கண்டிப்பாக தீரும். வியாபார விஷயங்களில் இன்றைக்கி கான்சன்ட்ரேட் பண்ணுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். மீட்டிங்கெல்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. நிறைய யோசனைகள், மன யோசனைகள் இருக்கும். யாராவது பார்க்கும்போது என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க, ஒன்றும் இல்லை, என்னாச்சு, ஒன்றும் இல்லை, என்னாச்சு, ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஒன்றும் இல்லைன்னு சொல்லியே பழச மனசில் நினச்சிட்டு இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். வாட்ச் வாங்குறது, ஏதாவது கிஃப்டாக கொடுக்குறது, யாருக்காவது கிஃப்டாக வாங்கி கொடுக்குறது, இது போன்ற நிகழ்வுகள்லாம் நடக்கும். ஏதோ ஒரு இடத்துல நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, நம்ம ஒரு சான்ஸ் கிடச்சி நம்ம விட்டுட்டோமே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொன்றாக சின்ன சின்னதாக கற்றுக்கொண்டு அடுத்த நிலைக்கு வரத்துக்குண்டான யோகங்கள் இருக்குது. இனிமேல் இதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அடுத்த முடிவுகள் எடுத்து செயல்படுத்துவீங்க. சில நேரங்கள் நமக்கு சாதகமாக நடக்கும், சில நேரங்கள் நம்ம கூடயே இருந்து பாதகமாக பண்ணுறாங்களே அப்படிங்கிற ஒரு யோசனைகள் மனசில் இருக்கும். சில முடிவுகள் எடுக்கும் பொழுது இறைவன் அதுக்கு ஒத்துழைச்சா தான் எல்லாமே நடக்கும், நம்மளாக நினச்சா எதுவும் நடக்காதுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். பண சம்பந்தமான விஷயம், ஃபேமிலி சம்பந்தமான விஷயம், அதே மாதிரி உங்களுடைய எதிர்கால லைஃப், இது மூன்றையும் சேர்த்து வச்சு யோசிக்கக்கூடிய தினமாக இருக்கும். அது யார்ட்டையாவது கேட்கலாமா அப்படிங்கிற யோசனைகளும் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். கடகராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு. சிம்மராசி நேயர்களுக்கு நல்லவர்களது நட்பு மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் எடுத்த காரியங்கள் லாபகரமாக இருக்கும். அதேமாதிரி ஒவ்வொரு நகர்வுகளும் ஒரு மூவ் பண்ணி மனசில் யோசனை பண்ணி நல்லா தகுதியாக சிந்தித்து, முந்தியெல்லாம் எனக்கு அந்த யோசனை கிடைக்கல, இப்போல்லாம் யோசிக்கும்பொழுது தான் தெரியுது, இதை செஞ்சுருக்கலாம், அதை செஞ்சுருக்கலாம், அதை செஞ்சுருக்கலாம், இனிமேல் நம்ம தப்பு பண்ணக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடியது. நம்மளுடைய முயற்சி, நம்மளுடைய செயல்பாடுகள் நம்மளுக்கு பேசக்கூடிய அளவுக்கு இருக்கணுங்கிற எண்ணங்கள் சிம்மராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாடு, வெளியூர் சம்பந்தமான பிரயாணம் மன திருப்தியை கொடுக்கும். மன ரீதியாக சில அழுத்தங்கள் அப்பப்போ வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நேரங்களில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சில பேர் நமக்கு முன்னாடி நன்னா பேசுகிறா, பின்னாடி போய் நம்ம பற்றி தப்பாக பேசுகிறாங்கிறத கண் கூட தெரிய வரும். அது ஏதோ ஒரு வகையில் டக்குன்னு ஃபோனை வைக்காமல் பேசிகிட்டு இருப்பாங்க, டக்குன்னு அந்த பக்கம் கண் காமிக்கிறத பார்த்துருவீங்க. இந்த மாதிரி செய்கைகள் மூலமாக என்னடா அது நமக்கு தெரிஞ்சவங்களே, கூட இருக்கிறவங்களே இப்படி பண்ணுறாங்களேங்கிற ஒரு கவலைகள் அப்பப்போ மனசில் தோணக்கூடியது. சிம்மராசி என்பவர்களுக்கு சிவ வழிபாடு ஒரு மகிழ்ச்சியான வழிபாடாக இந்த தினத்தில் அமையும். கன்னிராசி நேயர்களுக்கு கன்னிராசிக்கு இந்த தினத்தில் கிரக நிலை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு விஷயங்கள்லையும் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. இரவு நேர பிரயாணம், மற்றவங்ககிட்ட வாதிட்டு பேசுகிறது, நீங்கள் என்ன சொல்கிறது, நான் என்ன சொல்கிறது, அது இப்படி இல்லை, இப்படி இல்லை, சின்ன தப்பு எல்லாத்துக்கும் நடக்கும். அதை விட்டு கொடுத்து போகிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில மறதியினால் சில விஷயங்கள் விட்டுருவாங்க. சில நேரங்களில் சிலது வாண்டடாக பண்ண மாட்டாங்க, வாண்டட் மாதிரி வெளியில் தெரியக்கூடியதாக இருக்கும். சரி, அதனால் எப்போவுமே நிறுத்தி நிதானமாக யோசித்து செயல்படுத்துறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடியே வெளியில் அது சொல்கிறத தவிர்த்துக்கிறது ரொம்பவுமே நல்ல பலன்களை கொடுக்கும். அதுமாதிரி ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய மனக்கவலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். திடீர் பணவரவுகள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். சிறு சிறு விஷயங்களில் கோவித்து கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு.
துளாராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சாதகமாக இருக்கக்கூடிய பல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. திருமண காரியம் வெற்றி கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் இருக்கும். ரொம்ப நாள் பிரிந்து இருந்தவங்க ஒன்று சேரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நேரங்களில் சில விஷயத்தை வெளிப்படையாக பேச முடியாது, மனசில் நினச்சிட்டு இருப்பில் மற்றவங்க அதை புரிஞ்சு செயல்பட்டாங்க அப்படின்னா ஆச்சரியமாக யோசிப்பேன். பார்த்தியா, அதுதான் நமக்குன்னு இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள்னு சொல்லி பெருமை அடையக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். ரொம்ப நாள் பேசாத இருந்தவங்க திருப்பி பேசுகிறதுக்குனால நல்ல நாள் இருக்குது. கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அமோகமான வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கார்மெண்ட் சம்மந்தமாக வச்சுட்டு இருக்கிறவங்க, அதேமாதிரி பொட்டிக் சம்மந்தமாக வச்சுருங்க, துணி சம்மந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறக்கூடிய நாளாக இருக்கும். மெக்கானிக்கல் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி வண்டி வாகனம் சம்மந்தமான தொழில் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, பழசு வாங்கி விற்கிறவங்க, அதே மாதிரி பார்த்திங்கன்னா கார் வாங்கி விற்கிறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல பலன்களை கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். துளாராசி என்பர்கள் சில காரியம் நடந்தது ரொம்ப நல்லதுக்கு தான், இவாளெல்லாம் நம்மளை விட்டு போனது ரொம்ப நல்லதுக்கு தான், இவாளெல்லாம் நம்ம கூட இருக்கிறது ரொம்ப நல்லதுக்கு தாங்கிற ஒரு பல்வேறு விதமான யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். ஒரு சில சர்ச்சைகள் மற்றவங்க எடுத்து சொல்லும் பொழுது அதை பற்றி டீட்டெயிலாக கேட்டுட்டு அதுக்கு எடுத்த உடனே ரியாக்ட் பண்ணாமல் நிறுத்தி நிதானமாக யோசித்து ரியாக்ட் பண்ணிக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கும். துளாராசி என்பர்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு விருச்சிகத்துக்கு கிரகநிலை சாதகமாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதகமாக இருக்குது. ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் என்பது தேவை. கண் சம்பந்தமாக, மைக்ரேன் சம்பந்தமாக, கழுத்து சம்பந்தமான உபாதைகளில் கவனம் என்பது தேவை. ஒரு சில முடிவுகள் மற்றவங்ககிட்ட கேட்குறதோட நீங்களே எடுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் மனசோர்வு இல்லாமல் எதையும் திடகாத்திரமாக யோசித்து செயல்படுத்துறது நல்லது. இது ரைட், இது தப்பு, இது சரி, இது தவறு இப்படிங்கிறத பல யோசித்து செயல்படுத்துறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விவகாரங்களில் நீங்கள் எடுத்து வைத்த காரியங்கள் உங்களுக்கு லாபகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய மன யோசனைகள், மன கவலைகள்லாம் போகும். கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. திட்டவட்டமாக யோசித்து ஒரு சில காரியங்களை இறங்குவீங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மளிகை கடை, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல காலங்காக இந்த காலம் உண்டு. கடனுக்காக கடன் வாங்குறது தவிர்த்துக்கிறது நல்லது. டியூ டேட்டை மறக்காமல் கட்டிடுறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஐயோ போச்சு அப்படின்னு சொல்லி பிரயோஜனம் கிடையாது. சில லோனுக்காக அப்ளை பண்ணியிருக்கிறவங்களுக்கு பண வரவுகள் கூடி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களுக்கு வெற்றி மீது வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக இருந்த ஒரு சில விஷயங்களை இன்றைய தினத்தில் எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய நாளாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். சினிமா நட்சத்திரமாக இருந்துருக்கவங்க, ப்ளேபேக் சிங்கராக இருந்துருக்கவங்க, இசையமைப்பாளராக இருந்துருக்கிறவங்க, அதே சமயத்தில் சினிமா சார்ந்த துறைகளில் ப்ரொடக்ஷன் லைனில் ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்தால், டேரக்டராக இருந்துருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேவை. இன்றைக்கி ஒரு டிஸ்கஷன் இருக்குது, இந்த காரியத்தை பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி பிஸ்னஸ் சம்மந்தமாகவோ சினிமா சம்மந்தமாக இருந்துருக்கிறவங்களுக்கு நல்ல காரியங்கள் வெற்றி பெறும். ஒரு சில விஷயங்கள் பார்த்துட்டிங்கன்னா 90% சக்ஸஸ் ஆகிறது, ஒரு 10 இது எனக்கு ஒரு தடங்களாகுது, என்ன ஆகுதுன்னே தெரியல, இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்குன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு அதுலேருந்து மாறி வரக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் மன ரீதியான கலக்கங்கள் தீரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சிலரதெல்லாம் நம்ம நம்பி ஏமாந்தது இனிமேல் ஏமாறக்கூடாதுங்கிறத தெளிவும் கிடைக்கிறதுக்கு உண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. தனுசு ராசி என்பர்களுக்கு புதிய தொழில் பற்றிய சிந்தனைகள் இருக்கும். 1க்கு 100 முறை யோசித்து ஜாதகங்களை பார்த்ததுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு. மகராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒவ்வொரு விஷயங்களும் ஒன்றுக்கு பின் ஒன்று இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கே, நம்ம என்ன பண்ணுறது, இவ்வளோ விஷயங்கள் நம்ம வச்சுட்டு இருக்கோமேங்கிற ஒரு கவலைகள் இருக்கும். குழந்தைகளுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறதா இருக்கும். அதே சமயத்தில் வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு அமோகமான பலன்களை கொடுக்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிதானமாக யோசித்து செயல்பட்டு தியானம் பண்ணி ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும்போது மனம் பெரிய பதட்டத்திலேருந்து நிற்கிது. இப்படி தான் நம்ம எப்போவுமே முயற்சி பண்ணணுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் கொள்ளும். திடீர்னு ஒரு இன்ட்யூஷன் மூலமான பலவிதமான பலன்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு காரணத்துக்கும் ஒரு காரியம் இல்லாமல் இருக்காது. அப்போது ஏதோ ஒரு காரணம் இருக்குது, அதனால தான் கடவுள் இதை செயல்படுத்துகிறாருங்கிற ஒரு மனசில் ஒரு எண்ணங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கிஃப்ட் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்க, ஸ்டேஷனரி ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்க, மிகப்பெரிய நிறுவனம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அமோகமான வெற்றிகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். சில பேர் நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க, ரொம்ப கவனமாக இருக்கணும். கூட இருந்தே குளிப்பறிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இவங்களாம் நெகட்டிவாக பேசுகிறாங்க, இவங்க பாசிட்டிவாக பேசுகிறாங்க. அந்த நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்கவங்க எப்போவுமே நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்க என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணும். அதுலேருந்து அவங்கள தள்ளி வைக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. இந்த தினத்தில் மகர ராசி என்பவர்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு விஷயங்களுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம்.
இது நடந்ததுன்னா சந்தோஷம், இது ஏன் இப்படி இருக்குது, இது ஏன் இப்படி இருக்குன்னு ஒரு கவலைப்படுறதை விட இனிமேல் என்ன நம்ம வந்து மூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களை மனசில் கொண்டு அதை செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக இருந்த சில மன யோசனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கும். சில பேர்கிட்ட சில முடிவுகள் எடுக்கும்போது சொல்லலாமா வேண்டாமா, இல்லை இது இப்படியே ட்ராவல் பண்ணுறதா, இல்லை புதுசாக ஏதாவது முடிவுகள் எடுக்கலாமா, இப்படி பல்வேறு விதமான யோசனைகள் மனசில் வரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப நாளாக இருந்த மனக்கவலைகள் தீரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களில் வீட்டில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவீங்க. அவங்க அதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் அண்ட் மைனஸ் எடுத்து சொல்லுவாங்க. சில நேரங்களில் ப்ளஸ் சொல்லுவாங்க, கொஞ்ச நேரம் இப்படி போயிட்டு இப்படி வரும்போது திருப்பி அதிலே மைனஸ் சொல்லுவாங்க. ஏதோ ஒன்று சொல்லணும், ரெண்டுமே சொல்லிட்டு இருந்தால் எப்படி அப்படிங்கிற ஒரு குழப்பங்கள் அப்பப்போ வந்து போகும். அதே சமயத்தில் யாருக்கெல்லாம் பணம் கொடுக்கணும், யாருக்கெல்லாம் என்னென்ன கொடுத்து சரி பண்ணணும், எதுக்கெல்லாம் நம்ம வந்து அடைக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளான் எடுத்து போடுவீங்க. நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறது, ஷார்ட் கோர்ஸ் கற்றுக்கிறது, எங்கே வெளிநாடு வெளியூர் சம்மந்தமான பிரயாணங்கள் மேற்கொள்கிறது, இது போன்ற காரியங்கள்லாம் உங்களுக்கு மன திருப்தியை தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடுங்க. மீனராசி நண்பர்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடிப்படையாக வேறு எங்கேயும் கிடையாது, நம்மக்கிட்ட தான் அந்த பிரச்சனையே எழறது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் நம்ம பேசக்கூடாது பேசிடுறோம், சொல்லக்கூடாது சொல்லிடுறோம். சில நேரங்களில் நம்மளுடைய சிந்தனைகளை வெளிக்காமிச்சிடணும். இப்படி காமிக்காமல் இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லா காரியமும் நம்மளை தாண்டி போயிடும். இதெல்லாம் தாண்டி வரணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு 2 விஷயம், கொஞ்சம் மன அமைதி தேவை. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, யார் பேச்சும் நம்ம கேட்கறதோட நமக்கு என்ன தோணுது, நம்ம எப்படி செயல்படுத்தலாம் அப்படிங்கிறத யோசித்து செயல்பட்டால் அற்புதமான பலன்கள் கூடி வரும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடுங்க. ஆன்மீக தகவலில் இன்றைய தினத்தில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், வீட்டில் ஒரே குழப்பமாக இருக்குது சார். கொஞ்ச நேரத்துக்கு குழப்பம் கிடையாது, ஏன் இந்த குழப்பம் ஏற்பட்டதுன்னு தெரில. ரொம்ப பாசம் எனக்கு இருக்குது, ஆனாலும் என்னை புரிஞ்சுக்கல. எனக்கு ரொம்ப அன்பு இருக்குது, ஆனாலும் புரிஞ்சுக்கல. இப்படி போனால் குடும்பமே டிஸ்டர்ப் ஆகிட மாட்டிருக்கு, என்ன பண்ணுறதுனே தெரிலங்கிற இந்த குடும்ப குழப்பம், குடும்ப விஷயங்களில் முடிவெடுக்க முடியாமல் ரொம்ப மனதளவில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன பரிகாரம் சிம்பிளாக பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீட்டுக்கு பக்கத்தில் கூடிய ரொம்ப பிரசித்தி பெற்ற சிவாலயங்களுக்கு நம்ம மனசில் வச்சுக்கணும். ஒவ்வொரு வாரம் திங்கக்கிழமை போகணும். இப்படி ஒரு 5 வாரம் 6 வாரம் நம்ம வேண்டிக்கிறது, இல்லை 9 வாரம் வேண்டிக்கிறது. அப்படி வேண்டி போய் பாலபிஷேகம் சிவனுக்கும் அம்பாளுக்கும் அபிஷேகம் பண்ணி பாருங்கள், பெரிய மாற்றங்கள் இருக்கும். அந்த பண்ணுற மட்டும் சில பிரச்சனைகள், இது பண்ணிவிட்டு வந்து இந்த பிரச்சனை அப்படி சொல்லப்படாது. அது நீங்கள் அந்த வாரம் முடிக்கிற வரைக்கும் சில விதமான குழப்பங்கள் வரும். சில பேருக்கு அது பண்ணக்கூட முடியாது, தடங்களே நிறையா ஆகும். இருந்தாலும் ஒரு வைராக்கியமாக திங்கக்கிழமை போய் கோயிலில் போய் பார்வதி பரமேஸ்வருக்கு அபிஷேகம் பண்ணி, ஆனால் நீங்கள் மனசார நினைக்கணும், நாங்கள் வந்து ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, திருப்பி சண்டை வரக்கூடாது, திருப்பி பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு மனதளவில் இல்லாமல் அதுக்கு நீங்கள் செயல்பாடும் பண்ணணும். அப்படி இருந்தேல் அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு நபர் வந்து சென்னையில் வந்து பார்க்க வந்தால், அவட்ட நான் வந்து இதை சொல்லும் பொழுது, சார் இது கண்டிப்பாக மாறுமா சார்? கண்டிப்பாக மாறும், கவலைப்படாது. நம்பிக்கை இறைவன் மேலே ரொம்ப தீர்க்கமான நம்பிக்கை, 100% நம்பிக்கை வந்து நீங்கள் வைக்கணும். அதுக்கப்புறம் நீங்களும் ரொம்ப சாஃப்டாக நார்மலாக பேசணும், மரியாதை கொடுக்கணும். நீங்கள் மாறணும், உங்களுக்கு மன நிம்மதி வேணும்னா நீங்கள் இந்த செயலை பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். அவங்க செயல்பட்டு நிறைய மாற்றங்கள் இந்த மாதிரி நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். குடும்ப பிரச்சனை இருந்துருக்கவங்களுக்கு இந்த திங்கக்கிழமை சிவ வழிபாடு, பார்வதி பரமேஸ்வர வழிபாடு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சுலபமாக வீட்டிலேருந்து பண்ணக்கூடிய பரிகாரங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் வச்சு பண்ணக்கூடிய பரிகாரங்கள் நம்ம ஆன்மீக தகவலில் புது யுகத்தில் நம்ம எப்பவும் சொல்லிகிட்டு இருக்கோம். இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக எனக்கு நினைக்கிறேன். வாழ்க்கையில் ஜெயிக்கணும், அதே மாதிரி நல்ல முன்னேற்றம் வரணும், நல்ல மாற்றம் வரணும், நிறைய பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணணும், நிறைய சம்பாதிக்கணும், நிறைய விஷயங்கள் எங்கேயோ ஸ்டக்காக இருக்க, இதிலேருந்து எனக்கு ஒரு மாற்றம் கிடைக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம கமலாத்மிகா கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். 7397394829 இதில் தொடர்பு கொள்ளுங்கள். 2 days Zoom கிளாஸ், இட் ஹெல்ப்ஸ் யூ. மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி, நமஸ்காரங்கள்.